ஒரு காலேஜில் நம்ம படிக்கிறோம். இந்த காலேஜோட காம்பவுண்டை தாண்டி உள்ளுக்குள்ளார வரோம். இங்கேருந்து வெளியில் போயிட்டோன்னா நம்மளுக்கு ஒரு வீடு இருக்கும், நமக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும். அங்கே போனோன்னா நமக்கு ஒரு அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, ஃபேமிலியில் ஆட்கள்லாம் இருப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கே இந்த இன்ஸ்டியூஷனுக்குள்ளார உங்களுக்கு பாடம் எடுக்கிறாங்க இல்லையா, அவங்களும் இந்த காம்பவுண்டை தாண்டி வெளியில் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது. அவங்க வீட்லேயும் ஒரு அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, அவங்களே ஒரு அக்காவாக இருப்பாங்க, தங்கச்சியாக இருப்பாங்க, அண்ணனாக இருப்பாங்க, அப்பாவாக இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த காலேஜுக்குள்ளார, இந்த கேம்பஸ்க்குள்ளார இருக்கும்போது எல்லாருமே இங்கேருந்து வெளில போயிட்டா அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குன்றனால இங்கே மியூச்சுவலாக அந்த ரெஸ்பெக்ட்ன்றதை கொடுங்க. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இதை சொல்கிறேன். உள்ளுக்குள்ளார வந்துட்டு இங்கேருந்து போனதுக்கு அப்புறமேட்டு நம்மளோட படிப்பு ஒரு பேப்பரில் வந்துடும். ஒரே ஒரு பேப்பரில் நம்மளோட மார்க்கில் நம்மளோட படிப்பை கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. ஓகே, இங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறது என்னவா இருக்கும்? அந்த பேப்பரும் மார்க்கோ கிடையாது, இங்கே கிரியேட் பண்ணி வச்சுட்டு போகிற மெமரிஸ் தான். ஸோ அதனால் கிரியேட் சம் குட் மெமரிஸ் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ், வித் யோர் ஸ்டாஃப்ஸ், வித் யோர் பில்டிங்ஸ். ஓகே, ஒரு மனுஷனுக்கு மரியாதை கொடுக்கணுன்றதுக்கு அவனோட படிப்போ அவங்ககிட்ட இருக்க பணமோ அவன் வளர்ந்து வந்த இடமோ தேவையே இல்லை. சக மனிதன் அப்படின்ற அடையாளம் போதும் ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு. ரெஸ்பெக்ட் யுவர் ஸ்டாஃப்ஸ் அண்ட் ஆல்சோ ஸ்டாஃப்ஸுக்கும் அதே தான் சொல்கிறேன். ரெஸ்பெக்ட் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ்.